ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை. குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன். இந்த ஆண்டு கிரக நிலவரங்களை பார்ப்போமா? மேசத்தில் குரு, மேசத்தில் சூரிய பகவான், மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, லக்னம் விருச்சிக லக்னம், கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன் வக்ரம், மேசத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். இவ்வாண்டு சிறப்பு பலன்கள். குரு மே மாதம் 1ஆம் தேதி குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். இதேபோல் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பவர்கள் சனியும் இவ்வாண்டு மீனத்துக்கு சென்று விடுவார். இனி 12 ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாமா? குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன். விருச்சிக ராசி நேயர்களே, இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே உங்கள் லக்னத்தில்தான் இவ்வாண்டு பிறக்கிறது. உங்கள் லக்னாதிபதி கேந்திரம் பெற்று 4ஆம் இடத்து அதிபதியான சனி பகவானுடன் இணைகிறார். விருச்சிக லக்னத்துக்கு சனி பகவான் 3, 4 உடையவர். விருச்சிக லக்னத்துக்கு செவ்வாய் லக்னத்துக்கும் 6 உடையவர். அப்போ விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், லக்னமே ராசியாகவும் ராசியே லக்னமாகவும் இரண்டும் இவ்வாண்டு ஒன்றாக அமைவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் அமைவது மிக மிக சிறப்பு. பாவர்கள் கேந்திரம் பெறுவதும் சுபர்கள் திரிகோணம் பெறுவதும் ஒரு அற்புதமான அமைப்பு. இதேபோல் விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி குரு பகவான் 6இல் அமர்ந்துள்ளார். இவர் தற்சமயம் 6இல் இருந்தாலும் மே 1ஆம் தேதி கேந்திரஸ்தானமான 7இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போகிறார். இது ஒரு சிறப்பு அமைப்பு. மே 1க்கு மேல் விருச்சிக ராசிக்காரர்களை கையில் பிடிக்க முடியாது. நண்பர்களால், மனைவியால், கூட்டு தொழிலால் மிகவும் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமான கடகம், இந்த 9ஆம் இடத்தை குரு பகவான் இந்த 9ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். அப்போ அது ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போ 1, 5, 9 மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசி நபர்களும் ஒருவர். இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம் மே 1க்கு மேல் குருப்பெயர்ச்சிக்கு பின்பு மிகவும் சிறப்பான காலம். இந்த ஆண்டு பிறக்கும் பொழுதே உங்களுக்கு சிறப்பாக தான் உள்ளது. ஏனென்றால் குரு பகவான் மேசத்தில் இருந்து 5ஆம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கிறார். அப்போ விருச்சிக ராசிக்கு சிம்மம் வந்து 10ஆம் இடம். இவ்வாண்டு பிறக்கும் போதே உங்கள் தொழில் ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ராஜ்யஸ்தானத்தை குரு பார்வையில் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும், வெற்றிகள் கிட்டும், எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு உண்டு. அப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் எந்த காரியத்தையும் பதறாத காரியம் சிதறாது என்பார்கள். நீங்கள் எடுக்கும் முயற்சி ஒவ்வொன்றும் வெற்றி மேல் வெற்றி குமியும். குரு பயிற்சிக்கு பின்பு மிகவும் மிக மிக அற்புதமான காலம். வெகு தொலைவில் இல்லை. மே 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கேந்திரம் பெறக்கூடிய குரு உங்கள் ராசியை நேராக பார்க்க போகிறார். 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். இது மிக மிக சிறப்பான காலம். சனி பகவான் வீட்டை பார்க்கிறார். அப்போ இந்த மாதிரி காலங்களில் நாம் எடுக்கும் முயற்சி அனைத்தும் வெற்றிகரமாக அமைந்து மிகவும் சிறப்பான ஆண்டாக இது அமையும். தமிழ் புத்தாண்டில் மிகவும் சிறப்பாக பலனை அனுபவிக்க போகக்கூடிய சிறப்பான ராசிகளில் நீங்களும் ஒருவர். விருச்சிக ராசி நேயர்கள், இவ்வாண்டு பிறக்கும் பொழுது செவ்வாய் சனி 4ஆம் இடத்தில் சேர்ந்திருப்பதால் வீடு சம்பந்தமான, இடம் சம்பந்தமான பட்ச அட்வான்ஸு திருப்பி வாங்கக்கூடிய தருவாயில் இருந்தால் கவலைப்படாமல் வாங்கி கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மீண்டும் ஒரு சிறந்த ஒரு பாக்கியத்தை தரும். வேறு ஒரு நல்ல மனை, நல்ல ஒரு வீடு அமையும். ஏனென்றால் செவ்வாய் சனி சேரும் போது நீங்கள் கொடுத்துருந்த பணம் அந்த இடம் வந்து ஒரு ராசி இல்லாத இடமாவோ இல்லை விருத்தி இல்லாத இடமாவோ இருந்து அது நமக்கு திருப்பி வரும். அந்த செவ்வாய் வந்து நவுண்ட உடனே திருப்பி நல்ல இடம் அமைஞ்சு சிறப்பாக அமையக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் தயங்க வேண்டாம். விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமான சந்திர பகவான் திருவாதிரையில் சஞ்சரிக்கிறார். இப்போ திருவாதிரைன்னா நடராஜர். இப்போ விருச்சிக ராசிக்காரர்கள் எடுக்கும் ஒவ்வொரு செயலும் நல்ல விதமாக நடக்க வேண்டும் என்றால் இவ்வாண்டு நடராஜர் வழிபாடு செய்தால் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிட்டும். சிதம்பரம் நடராஜர் செல்வது மிக மிக உத்தமம். முடியாதவர்கள் பக்கத்தில் உள்ள நடராஜரை தரிசனம் செய்யலாம். விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்தை, அதாவது எதுக்காக இந்த தெய்வத்தை கூறுகிறேன் என்றால் 9ஆம் இடத்த அதிபதி எந்த சாரம் வாங்கியிருக்கிறாரோ அந்த தெய்வம்தான் நமது அதிர்ஷ்ட தெய்வம். அப்போ விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி திருவாதிரையில் நிற்கிறார். திருவாதிரை என்றால் நடராஜர், சிவன். அப்போ சிவன் கோயிலில் இருக்கிற எந்த நடராஜர்னாலும் சரி நீங்கள் வழிபாடு செய்து இவ்வாண்டை
எந்த முயற்சி எடுத்தாலும் சரி வெற்றிகரமாக நடக்கும். இந்த குருப்பெயர்ச்சியினால் 100க்கு 100 மிகவும் நல்ல பலன்கள் அடையும் ராசிகளில் விருச்சிக ராசி அன்பர்களும் ஒருவர். அனைத்தும் உங்களை தேடி வரும். நீங்கள் எதையும் தேடி செல்ல வேண்டாம். மிக அற்புதமான ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் இந்த ராசி பலன் வருவதால், இந்த ஆண்டு ராசி பயிற்சி குரு பயிற்சி அமர்வதால் மிகவும் சிறப்பான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையும். குரு பயிற்சி உங்களுக்கு மிக மிக ஒரு உன்னதமான ஒரு பலனையும் ஒரு பொற்குவியலையும் தர காத்து கொண்டிருக்கிறது. இதை சிறப்பாக அமைய நான் சொன்ன வழிபாடை எடுத்துக்கொள்ளவும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.